Hi students, now we are going to see about program evaluation and review technique called as PERT. CPM மாதிரி இது இன்னொரு மெத்தட். CPM மெத்தடுக்கும் PERT மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? CPM மெத்தட் அப்படின்றது டிட்டர்மினிஸ்டிக். நம்மளால ஒரு ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் டைமை டிட்டர்மினிஸ்டிக்காக எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஒரு ஆக்டிவிட்டிக்கு 7 மினிட்ஸ் ஆகும், ஒரு ஆக்டிவிட்டிக்கு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடிஞ்சால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம சிபிஎம் மெத்தட் மூலயமா சால்வ் பண்ணலாம். பட் ஹியர் PERT மெத்தடில் ப்ராபலிஸ்டிக் இன் த சென்ஸ் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது, அன்சர்டனிட்டி ப்ரிவேல் ஆகும். ஸோ PERT மெத்தடை நம்ம எந்தெந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா the condition of uncertainty. Uncertainty அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாத situations. Then estimated time of each activity. It follows a probability distribution. So what is the meaning of estimated time of each activity? அப்படின்னா நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் டென்டேட்டிவாக நம்மளால் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கான டைம் பீரியடை சொல்ல முடியும். ஸோ தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைம் எஸ்டிமேட்ஸ். அது என்னன்னா ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் லைக்லி. ஆப்டிமிஸ்டிக். ஸோ ஆப்டிமிஸ்டிக்ன்ற வேர்ட் உங்களுக்கு ரொம்ப புதுசு கிடையாது. யூ மஸ்ட் பி ஆப்டிமிஸ்டிக் பர்சன். அப்போ என்ன அர்த்தம்? ஸோ here it means that it is the shortest possible time to complete the activity if all goes well. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம ஆக்டிவிட்டி குறைஞ்ச நேரத்தில், அதாவது ஷார்ட்டஸ்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷன்லேயே இந்த மாதிரி பேசுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம கமக்ரஸ் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். So if there is no technical issues, it will be completed within 2 hours அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி சீக்கிரமாக முடிஞ்சிடும். பெசிஃபிஸ்டிக். நமக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, இஃப் த எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் குட் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி லாங்கஸ்ட் டைமாக தான் இருக்கும். இட் கன்சியூம்ஸ் மச் டைம் டு கெட் கம்ப்ளீட்டட். அப்புறம் என்னது அந்த மோஸ்ட் லைக்லி டைம்? அந்த மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்றது இட் இஸ் அ நார்மல் டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி. அப்போது ஆப்டிமிஸ்டிக்னா இட் இஸ் அ ஷார்ட்டஸ்ட்டு, பெசிமிஸ்டிக்னா ஒரு ஆக்டிவிட்டி எவ்வளோ நேரம் கன்சியூம் பண்ணும், தட் இஸ் த லாங்கஸ்ட் டைம் இட்ஸ் கன்சம்ஷன். மோஸ்ட் லைக்லி மீன்ஸ் இட் இஸ் அ நார்மல் டைம். அப்போ இந்த ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி அண்ட் பெசிமிஸ்டிக் உள்ள ரிலேஷன். இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் த கிராஃப், இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெசிமிஸ்ட் தான் லாங் டைம், ஆப்டிமிஸ்டிக் இஸ் ஷார்ட் டைம், மோஸ்ட் லைக்லின்றது நார்மல் டைம். அப்போ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை யூ ஆர் ஏபிள் டு கேரக்டரைஸ் ஆர் யூ ஆர் ஏபிள் டு ரெப்ரசன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 3 டைம் எஸ்டிமேட்ஸ். அப்போ இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ பர்டிகுலர் எக்ஸாம்பிள். இப்போ 1 to 2 ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. 4 அப்படின்றது ஆப்டிமிஸ்டிக் டைம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா ஒரு 4 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா 16 ஹவர்ஸில் முடியும். பட் இட்ஸ் ஓகே ஃபைன், நார்மலாக அது எவ்வளோ நேரத்தில் நடக்கும்? 7 ஹவர்ஸ் நடக்கும். ஸோ ஏபிள் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 3 டைம் எஸ்டிமேட்ஸ். ஸோ PERT-உடைய டைம் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரெப்ரசன்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 3 டைம் எஸ்டிமேட்ஸ். பட் நமக்கு ஒரு டைம் எஸ்டிமேட் வச்சு இருக்கும்போது தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். So now we are going to have the estimated time. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? So generally this PERT method we are getting involved a distribution called beta distribution அப்படின்றாங்க. So beta distribution is also a kind of a uniform distribution. இப்போ நமக்கு binomial, Poisson, normal distribution மாதிரி beta is also a kind of distribution. So now how to calculate the estimated, and the estimated time is represented by TE.
அப்போ T நாட்ன்றது as we have seen in the previous slide, it is an optimistic time. TM அப்படின்றது it's a most likely time. TP அப்படின்றது pessimistic time. So T naught plus 4TM plus TP by 6. So this you call it as the estimated time TE. And then what do you mean by variance? இப்போ வேரியன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் ஹவு இட் இஸ் கெட்டிங் வேரிட். ஸோ வி நோ பேசிக்கலி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸ்னால் நமக்கு என்னன்றது தெரியும். ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இந்த ஒரு மீன் வேல்யூலேருந்து எந்த அளவுக்கு வேரி ஆகுது. ஸோ ஹியர் சிமிலர்லி யூ வில் பி கால்குலேட்டிங் த டிபி மைனஸ் டிஇ. ஏன் டிபி மைனஸ் டிஇ நம்ம போடுறோம்? டிபி இஸ் த லாங்கஸ்ட் டைம் and how your estimated time is getting deferred from your pessimistic. So அதுதான் variance கண்டுபிடிக்கிறதுக்கான formula. Okay, so you know the standard deviation is the root of the variance. அது அதோடைய relation. அப்புறம் the probability of completing the project by scheduled time. ஒரு 12 hours-குள்ள இந்த particular activities நீங்கள் முடிக்கணும். The entire project should get completed within 12 hours comprising of 7 activities அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னா அந்த scheduled time தான் TS. Okay, and now what is the probability for finding it? So the probability of finding the completion of the project by the scheduled time, so it's a probability of Z. So we need a standard normal variate. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிளை we have defined like this, the due date. So what is the due date? எப்பிக்குள்ள. And what is the expected date of completion? So this is your TE. And now divided by the root of the project variance. So these are the essential things you must have a better understanding before doing the problem. அப்போ ஒரு PERT மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் அ பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ லெட் மீ ஒன்ஸ் அகெயின் கோ ஹெட் வித் அ இன்ட்ரடக்ஷன். I'll summarize it. Program evaluation and review technique, PERT. The expansion of PERT வந்து it is an important objective. PERT எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்? Uncertainty. அப்போ CPM certain conditions டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும்போது அப்போ 3 டைப் ஆஃப் டைம் பீரியட் நமக்கு தேவை. ஒன்று T0, TP அண்ட் TM. அப்போ ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி அண்ட் பெசிமிஸ்டிக். அண்ட் வாட் இஸ் த ரிலேஷன்? அப்போ எப்படி அந்த டைம் டியூரேஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஒரு ஆக்டிவிட்டிக்கு? இப்போ கண்டிப்பாக ஒரு எஸ்டிமேட்டட் டைம் வேணும். ஸோ எஸ்டிமேட்டட் டைம் வில் பி இட்ஸ் அ டைம். It's a sum of your T0 plus 4TM and TP divided by 6. And what do you mean by variance? And TS na enna? Scheduled activity. And what about the standard normal variate? How to find the probability of completion க்கு ஒரு standard normal variate நமக்கு தேவைப்படும். So these are the basics. So now we'll get to go to the problems. We have 2 more problems under the PERT section. So we'll see it later. Thank you.